தாம்பரம் மாநகர போக்குவரத்து காவல்துறை எல்லைக்குள் சாலை மேம்பாட்டு பணிக்காக தமிழக அரசு 2,86,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக போக்குவரத்து துணை ஆணையர் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். தாம்பரம் தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு மற்றும் போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் அமைப்பினர் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இந்த முகாமில் ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு போக்குவரத்து காவலர்கள் சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியதோடு இலவச தலைக்கவசங்களையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தாம்பரம் போக்குவரத்து துணை ஆணையர் பிரபாகரன் பொதுமக்களுக்கிடையே சாலை பாதுகாப்பு விதிகள் குறித்து விழிப்புணர்வு ஆற்றினர். சாலை விதிகளை கடைபிடிப்பது குறித்து மேடையில் பேசிய துணை ஆணையர் பிரபாகரன், சாலை விபத்துகளை குறைக்க அரசு பல்வேறு சிக்னல்கள் மற்றும் சாலை குறியீடுகளை அமைத்து வருகிறது. இதற்காக 2.86 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெறுகின்றன. இருப்பினும் பொதுமக்கள் ஒத்துழைப்பும் விழிப்புணர்வும் இல்லாமல் விபத்துக்களை முழுமையாக தடுக்க முடியாது. தாம்பரம் மாநகர காவல் எல்லைக்குள் கடந்த 2025ஆம் ஆண்டில் மட்டும் 478 பேர் சாலை விபத்துகளில் உயிரிழந்துள்ளனர். நடப்பு 2026ஆம் ஆண்டில் இதுவரை 278 பேர் விபத்துகளில் உயிரிழந்திருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. குறிப்பாக 10 முதல் 18 வயதுடைய இளம் வயதினர் விபத்துகளில் சிக்கி தங்களது உயிரை இழப்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பெரும் இழப்பாகும். வாகன ஓட்டிகள் அனைவரும் அதிவேகத்தை தவிர்த்து உரிய வேக கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். சாலையில் நடந்து செல்பவர்கள் எதிரே வரும் வாகனங்களை தெளிவாக கவனிக்கும் பொருட்டு எப்போதும் தங்களது வலது புறமாக நடக்க வேண்டும். இரு சக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து செல்பவர்கள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும். பொதுமக்களாகிய நாம் அனைவரும் போக்குவரத்து விதிகளை முறையாக மதித்து நடந்தால் மட்டுமே விபத்தில்லா சமூகத்தை உருவாக்க முடியும். இந்த விழிப்புணர்வு முகாமில் சமூக ஆர்வலர்கள், திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் திரளாக கலந்து கொண்டனர். உங்களை வந்து டிராபிக் பாத்தீங்களா, டிராபிக்ல வந்து வண்டி பிடிக்கிறாங்க, கேஸ போடுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதெல்லாம் எதுக்காகனா ஒரு அவேர்னஸ் தான். உங்களை வந்து வேணுனே உங்களை கேஸ் போடணும், உங்களை ஃபைன் பண்ணணும், உங்ககிட்ட இருந்து ஒரு 500 ரூபாய் வாங்கி கவர்மெண்ட் கொடுக்கணும்ன்ற எண்ணமெல்லாம் கிடையாது. உங்களை வந்து இது ஒரு ஆளை பிடிச்சு போனா ஒரு 10 பேர் இதனால திருந்துவாங்க. ஐயோ போலீஸ் பிடிக்கிறாங்க அப்படின்னு திருந்துவாங்கன்றதுக்காக தான் வந்து இந்த கேஸ் எல்லாம் புக் பண்றாங்களே தவிர மற்ற நேரத்துல வந்து உங்களுக்கு கேஸ் வந்து அதிகமா புக் பண்ண போறது கிடையாது. நம்ம வந்து சேஃபா இருக்கணும். நம்ம வந்து ரோட்ல வண்டி ஓட்டும் போது சேஃபா போனோம். ஹெல்மெட் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம உடம்புக்கு வந்து என்னன்னா எந்த இடத்துல அடிபட்டாலுமே நம்ம காப்பாத்திடலாம். தலையில அடிபட்டா மட்டும் காப்பாத்துறதுக்கான சாத்தியக்கூறு 90% கிடையாது. ஒரு 10% கடவுள் கிரேஸ்ல வந்து 1 or 2 வந்து காப்பாத்திடுறாங்க. மற்ற நேரத்துல பாத்தீங்கன்னா தலையில அடிபட்டவங்க உயிர் பிழைச்சுதான் இதுவே இல்லை. அதனால அதுக்காக தான் நம்ம வந்து ஹெல்மெட் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமா போடணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய ஃபண்ட் ஒதுக்குறாங்க. இதுக்காக வந்து நிறைய ஃபண்டு, ஹைவேஸ்ல நிறைய ஃபண்ட் ஒதுக்குறாங்க. அதே மாதிரி சிக்னல்ஸ் லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா ஒரு 21 சிக்னல் வந்து புதுசா வந்து நம்ம தாம்பரம் கன்ஸ்ட்ரக்ட் போட்டுருக்கோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா வருஷம் பல கோடிகள் இதை வந்து இந்த ரோட வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், டிராபிக் வந்து நல்லபடியா போகணும், ஆக்சிடென்ட் யாருமே ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக நிறைய அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்ல ஒதுக்குறாங்க. லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா 2 கோடியே 86 லட்சம் 2 கோடியே 86 லட்சம் நம்ம தாம்பரம் கமிஷனரேட்டுக்கு ஒதுக்கி இருக்காங்க. என்னதுக்குன்னா இதெல்லாம் வந்து டெவலப் பண்றதுக்காக, சிக்னல் போடுறது, ரோட் மார்க்கிங். இப்ப பாத்தீங்களா பல்லாவரம் பிரிட்ஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இதுல போட்டுருப்பாங்க பாத்தீங்களா, டெலிமினேட்டர்ஸ் அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஒரு லைனா இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆயிடக்கூடாது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து எவ்வளவோ நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம இதை வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, ஒரு உயிர் போகக்கூடாது. உயிர்ன்றது பெரிய விஷயம், பிறக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதுல வந்து நம்ம வந்து ஒரு மனிதரா பிறந்திருக்கிறோம். அந்த உயிரை வந்து ஒரு சாதாரண ஒரு ஆக்சிடென்டால நம்ம இது பண்ணக்கூடாது. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 2025ல டோட்டலா 478 பேர் நம்ம தாம்பரம் இதுல கமிஷனரேட்ல வந்து இறந்துருக்காங்க. 478 பேர். எல்லாம் செல்ஃப் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது ஒரு சிலரு, இதே மாதிரி 2 வீலர்ல வந்து கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாம போயிட்டு ஸ்பீடா போய் நின்றது, இது மாதிரி நிறைய 478 பேர் இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த வருஷம் 26ல பாத்தீங்கன்னா ஜனவரில இருந்து இந்த டேட் வரைக்கும் 278 பேர் இருந்திருக்கிறாங்க. இதுக்காக தான் இவங்க எல்லாம் இது மாதிரி ஒரு சமூக சேவர்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, மக்கள் வந்து நல்லபடியா போகணும், அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் பண்றதுக்காக தான் இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இது மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். நாங்களும் டெய்லி வந்து நம்ம டிராபிக் சைட்ல பாத்தீங்கன்னா ஆல் காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே நாங்க வந்து பண்ணிருக்கோம். ஒரு 3 month பேக் கூட பாத்தீங்கன்னா ஆல் ஸ்கூல் காலேஜ் ஒரே டைம் 1 லட்சம் பேருக்கு வந்து அவேர்னஸ் பண்ணோம். ஒரு நாள்
1,00,000 பேர் வந்து எங்க போலீஸ் அத்தனை பேரும் போயிட்டு அவேர்னஸ் பண்ணாங்க. இது மாதிரி டெய்லி அவேர்னஸ் வந்து ரோட்ல பாத்தீங்கன்னா பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு உயிர் வந்து போகக்கூடாது. ஒரு 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 10 வயசு, ஒரு 12 வயசு, 15 வயசு, 18 வயசு, இந்த வயசுல எல்லாம் ஒரு உயிர் போகுதுன்னா அது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. கஷ்டம் தானே. நமக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா, பேரண்ட்ஸ்க்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால வந்து அப்படியேப்பட்ட ஒரு இதை வந்து நீங்களும் வீட்டுல வந்து பசங்களுக்கு வந்து நல்லா சொல்லி தரணும். கரெக்டா வண்டி ஓட்டணும். நம்ம ஓட்டுற வண்டியுமே வந்து ரொம்ப ஒரு 60லயோ 80லயோ 90லயோ போறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட். 40ல போறதுக்கும் 60ல போறதுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஒரு 2 நிமிஷம் முன்னாடி போவார், 2 நிமிஷம் பின்னாடி போவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இதனால ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டு நம்ம கையோ காலோ போச்சுன்னா, நமக்கு ஒரு ஹெல்த் இல்லாத போச்சுன்னா அப்புறம் எதுவுமே கிடையாது. ஹெல்த் இஸ் லாஸ், எவரிதிங் இஸ் லாஸ். ஹெல்த் இஸ் வெல்த். அப்ப வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம உடம்பு வந்து நம்ம தான் பாத்துக்கணும். நம்ம பசங்க பாத்துப்பாங்க, அவங்க பாத்துக்குவாங்க, பின்னாடி எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு கால் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு கால் லெக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? நம்ம கடைசி வரைக்கும் அதை வந்து நம்ம இறக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஒரு ஊனமாவே இருக்கு. ஊனமா தானே இருக்கு. அது இல்லாம நம்ம வந்து நோய் நொடி இல்லாம நல்லபடியா இருக்கணும். டெய்லி வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும், மத்தவங்க பாத்துக்க மாட்டாங்க. அதனால வந்து ஃபுட் கண்ட்ரோல் இதெல்லாம் வந்து கரெக்டா இருந்தீங்களா வந்து நம்ம வந்து நல்லா இருக்கலாம். நல்லா இருக்கலாம்ல, கட்டாயம் நல்லா இருக்கலாம். அதனால வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து உடற்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்க. ரோட அவேர்னஸ் நல்லா பாருங்க. நடக்கும்போது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல நடக்காம ரைட் சைடுல நடுங்க. ரைட் சைடுல நடக்கலாம்ல. ஏன் ரைட் சைடுல நடக்கக்கூடாது? ஏன் ஏன் நடக்கலாம் நடக்கலாம். ரைட் சைடுல நடந்தீங்கன்னா ஆப்போசிட்ல வர வண்டி உங்களுக்கு தெரியும். லெஃப்ட் சைடுல நடந்தீங்கன்னா பின்னாடி வர வண்டி உங்களுக்கு எந்த வண்டி வருதோ இது தெரியாது. அதனால வாக்கிங் போகும்போது ரைட் சைடுல நடக்கிறது நல்ல விஷயம். ரைட் சைடுல வரும்போது நீங்க ரைட் சைடுல போயிட்டே இருக்கு பாருங்க, ஆப்போசிட்ல வர வண்டி வரும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓரம் ஒதுங்கிக்கலாம், ஈஸியா ஒதுங்கிக்கலாம். பின்னாடி வண்டி வர போறது கிடையாது. லெஃப்ட் சைடுல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி தான் அவ்வளவு வண்டியும் வருது. நமக்கு தெரியாது. சும்மா கொஞ்சம் சிக்சாக் பண்ணீங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் நம்ம அடிச்சிடும். அதனால வந்து வாக்கிங் போகும்போது இதெல்லாம் பாருங்க.